வெல்கம் டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டாக்கிங் த டாக் இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்ற வார்த்தை எல்லாருக்கும் பொது, ஆண் பெண் இருபாலருக்கும் பொது. இதில் எந்த மாற்று கருத்துக்களும் இடமில்லை. ஆனால் சில நேரத்தில் கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் இருக்கிற லேடிஸு, இன்ஹிபிஷன்ஸ் இருக்கிற மேல், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சில ஆடட் கலர்ஸ் சொல்லிட்டு அவங்களோட எமோஷன்ஸை அதில் அட்டாச் பண்ணி அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா உண்மை சொல்வது என்பது தான் ட்ரூத்ஃபுல்னஸ் இன் கம்யூனிகேட்டிங். அது ரொம்ப அத்தியாவசியமானது. அது சொல்லாமலே எழுதப்படாத ஒரு கட்டுப்பாடு. உரிமையை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறோம்னு சொல்கிறோம்ல, அன்ரிஜிஸ்டர்டு சொல்கிறோம்ல, அதுபோல் ஒரு மதிப்புக்குள்ள ஒரு வரையறைக்குள்ளே உட்படுத்தாத ஒரு கட்டுப்பாடு என்ன, உண்மை செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு புஸ்தகம் சர்க்குலேஷனுக்கு நிறைய போனோம், அது வில் ஹேவ் டு ரீச் திஸ் நம்பர் ஆஃப் சர்க்குலேஷன்ஸில் இத்தனை இது புக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சேலுக்கு உத்தேசித்து சில அன்வான்ட் திங்ஸு, சில ஒரு கேட்சியான வேர்டு, பட் இட் இஸ் வி நோ 100% இட் இஸ் நாட் ட்ரூத்ஃபுல் அப்படின்னு வரும்போது அந்த செய்தியை பகிர்ந்துக்கும்போது தட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், தட் ஷுட் ரீச் த மாஸ். அதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே அந்த என்ன டின்சல் வேர்ல்டில் இருக்கிற மாதிரி நம்ம சொல்லி பார்க்கணும்னு இருக்கிறாங்க. இல்லை, சாதாரணமாக நம்ம செய்திகளை நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம ஜனங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம மக்களுக்கு நம்ம பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா தேவையான செய்திகளை மட்டும் பகிர்ந்துக்கிட்டாலே போகிறோம். ஆனால் பிகாஸ் ஆஃப் தி இன்ஹிபிஷன்ஸ் விச் ப்ரிவேல்ஸ் இன் ஒரு ஜனங்கள்கிட்ட இருக்கு, லேடிஸாக இருந்தாலும் ஜென்ட்ஸ், மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும், அவங்களோட என்ன என்வி, அவங்களோட ஜெலஸ், அவங்களோட இன்கம்பீட்டன்சி இன் கிராஸ்பிங் த திங்ஸ் இருக்கு இல்லையா. ஒரு ரிலீஜியஸ் ரிலேட்டடாக ஒரு சில செய்திகளை நம்ம சொல்கிறோம். தட் ஷுட் ஆல்சோ ரீச் த மாஸ், லார்ஜர் கம்யூனிட்டிக்கு அது போய் சேரணும். அப்படின்னா அவங்களோட இன்கம்பீட்டன்சி இன் லேர்னிங் தட், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கம்யூனிகேட் பண்ண வந்தால், ஸோ தே ஆர் அன்ஃபிட் பர்சன் டு கம்யூனிகேட் ஃபர்தர். அப்படி தானே? ரொம்ப லூசிடாக சொல்லக்கூடிய விஷயம் தான் லூசிடாக சொல்ல முடியும். இல்லை நம்ம லூசிட் இல்லை, ஸோ வில் ஹேவ் டு கிவ் என்ன கரெக்டாக சொல்லணும், டஃப் சப்ஜெக்டை அது போல் சொல்லிக் கொடுக்குறோன்னு சொன்னால் எல்லாருமே என்ன பண்ணணும், எல்லா செய்தியும் நம்ம என்ன பண்ணணும், அதை ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்னதாக சொல்ல முடியாது. படிக்கும்போது அப்படி படிச்சுக்கலாம், ஆனால் சொல்லும்பொழுது தொகுத்து தான் சொல்லணும் அப்படின்னா அது அவங்களால அப்படி சொல்ல முடியாது. ஸோ அந்த தொகுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதவங்க, அப்புறம் என்வி, ஜெலஸ் அதுபோல் இருக்கிறவங்க, அப்புறம் அடுத்தவங்களோட தன்னை கம்பேர் பண்ணுறவங்க, தனக்கு என்ன கிடச்சிது, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரே வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தாய் மக்களே ஒன்று போல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ நம்மளுக்கு 25 வயசு ஆச்சு, இன்னொருத்தருக்கு நம்ம தங்கைக்கு அக்காவுக்கு 25 வயசு ஆச்சுன்னா அவங்க இருந்த மாதிரி தான் நம்ம இருக்க முடியுமா? அதுக்கு சாத்தியமே இல்லை. ஒரே வீட்டிலே ஒரு தாய் மக்களுக்கே நிறைய வேறுபாடுகள் இருக்கும் என்னும் பொழுது இன்னொருத்தர் தேர்ட் பார்ட்டி, ஒரு வகுப்பறையில் இருக்கிறவங்க, ஒரு அலுவலகத்தில் நம்மளோட பணிபுரியறவங்க, அவங்க எல்லோரும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? அவங்க ஏஜ் குரூப்புக்கு, அவங்க மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட மோட்டிவேஷன் லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் தே வில் இன்ட்ராக்ட் வித் பீப்புள். தட் இஸ் வெரி மச் நார்மல். இட் இஸ் அ லேர்ன் திங், இல்லை, இட் இஸ் அ நோன் திங். அப்போ அப்படி இருக்கும்பொழுது ஹவு கேன் வி கம்பேர் அவர் செல்ஃப் வித் அதர்ஸ்? இந்த வார்த்தை நம்ம இண்டிவிஜுவலுக்கும் பொருந்தும், த ஆப்போனண்ட்ஸ்க்கும் அது பொருந்தும். ஸோ அதனால் அந்த அன்அக்செப்டபிள் கம்பேரிசன், அன்வான்ட் கம்பேரிசன் ரெண்டுமே தவிர்த்துடணும். அப்புறம் ஜெலஸ், என்வி அது இருக்கணும். அப்புறம் ஃபினாமினல் க்ரோத்தை பற்றி பேசணும்னு சொன்னால் ப்ரீ போஸ்ட்டு தான் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு 20 வயசில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி 30வது வயசில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை பரவாயில்லையே, ஃபினாமினல், இவ்வளோ தூரம் நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, இத்தனை செய்திகளை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், வெரி குட் அப்படின்னு நம்ம செல்ஃப் ரேட்டிங் பண்ணுறது தான் சிறப்பு தருமே தவிர, ஏற்கனவே ஒரு 30 வயசில் இருக்கிறவங்களும் நம்மளோட சேர்ந்து 30 வயசும் சேர்ந்து நம்ம கம்பேர் பண்ணால் வாட் இஸ் த வே தே ஹவ் கம், அவங்க வந்த ரூட் எப்படி, அவங்களோட ஜெர்னி ஆஃப் லைஃப்பில் என்ன மாதிரி என்ன ஹர்டில்ஸ் தாண்டிட்டு வந்தாங்க, நாம் என்னெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கம்பேரிசன் இஸ் குவைட் அன்ஹெல்தி, இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களும் தே ஆர் ஆல்சோ அன்ஃபிட் டு என்ன டாக்கிங் த டாக்கில் இஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு அவங்க ஏற்புடையவங்க இல்லை. அப்புறம் சென்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது சென்ட்ரல் டெண்டன்சி இன் ரேட்டிங் சர்டன் திங்ஸ் அப்படி இருக்கணும். ரொம்ப எந்த லெக்சர் கேட்டாலும் யூஸே இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படி எல்லாத்துக்கும் அப்படி ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஒரு வாயை திறந்து ஒரு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்க சூப்பராக பேசுகிறாங்களே, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ரேட்டிங் கொடுக்குறவங்க இருந்தாலும்
எத்தனை பெரிய சூப்பரான விஷயம் அள்ளி கொட்டிக்கு சொல்லி கொடுத்தா கூட மீடியாக்கர் நியூட்ரல் அப்படி சொல்கிறாங்க கூட அந்த மாதிரி ரேட்டிங் மைண்ட் செட்டில் இருந்து லெக்சர் கேட்குறவங்களும் தே ஆர் ஆல்சோ அன்ஃபிட் டு என்ன கிவ் லெக்சர்ஸ். அவங்களுக்கு அதுபோல் மைண்ட் இருந்தால் அவங்களும் அதுபோல் தான் அவங்களுக்கு லெக்சர் கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஹேபிட்ஸ் அவுட் டு பி எஸ்டியூடு. என்ன பண்ணணும், அது லேடிஸாக இருந்தாலும் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுறணும், இது ஜென்ஸு மேலாக இருந்தாலும் இது போல் அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் விட்டுறணும். அதனால் உண்மைத்தன்மை, ட்ரூத்ஃபுல்னஸ், அப்புறம் செல்ஃப் அக்செப்டிங், அந்த பொறாமை, அந்த குணங்கள்லாம் விட்டுவிட்டா நம்மளோட ரேட்டிங்ஸ் நல்லாயிருக்கும், நம்மளாலையும் சிறப்பாக கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.